அழகு சீரியலோட அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாம். இப்போ திடீர்னு மலர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சுரேஷை வர சொல்கிறாங்க. என்னாச்சு அண்ணி, ஏன் வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு உடனே வா சுரேஷ் அப்படி சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. உடனே என்ன ஆச்சோ என்னவோ தெரியலையா அப்படி சொல்லிட்டு சுரேஷ் கிளம்பி வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதிக்கும் தங்கராஜுக்கும் பயங்கரமாக கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. தங்கராஜ் வந்த உடனே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க ரேவதி அப்படி சொல்கிறாங்க. ரேவதிக்கு உடனே பதட்டமாயிடுது. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வாக்கிங் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, கையில் பேக்கோட வாக்கிங்கா, என்ன 3 பேரும் இங்கே கமிட்டி போட்டுட்ருக்கீங்க, வீட்டில் வேலை இல்லையா உனக்கு ரேவதி, யார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நீ அப்படி சொல்லிட்டு, புதுசாக என்ன வாக்கிங்கெல்லாம் வந்திருக்க அப்படி சொல்லி தங்கராஜ் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இங்கே கடைக்கு வந்தேன், இவங்கள பார்த்ததும் அப்படியே இங்கே வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு, இப்போல்லாம் வர வர உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் வந்துருச்சுல்ல அப்படி சொல்லிட்டு, கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்திருக்க, கேட்டால் நான் கடைக்கு வந்தேன்னு சொல்கிறேன், என்ன பண்ணிகிட்ருக்க நீ, இவங்களோட சேர்ந்துக்கிட்டு வர வர ஆட்டிடியூடே மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. இல்லை மதிக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே உன்னோட ஆக்டிவிட்டியும் மாறிடுச்சு, இப்போ ரேவதியோட ஆட்டிடியூடும் மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போது நீ இங்கே யாரை கேட்டு வந்த, அதுக்கு பதில் சொல்லு முதல்ல, தேவையே இல்லாமல் அடிக்கடி ஃபோன் பேசுகிற, மெசேஜ் போடுற, கேட்டால் ஃப்ரெண்டு கிட்டன்ற, இங்கே கடைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்குக்கு வந்திருக்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லு ரேவதி உடனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி பதட்டமாகறாங்க. நீ எப்படி பதில் சொல்லுவ, நீ தான் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியே, எதேதோ பண்ணிகிட்ருக்கியா அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், நான் என்னங்க பண்ணுறேன், ஏங்க இப்படி பப்ளிக்கில் வச்சு கேட்டுட்ருக்கீங்க, நடுங்க வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு நீ இங்கே பதில் சொல்லு, இல்லை அவ்வளோதான் உன்ன அப்படி சொல்லி மிரட்டிகிட்ருக்காரு. பேச்சுவார்த்தையில் இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதியை அடிக்க கை ஓங்கிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கரெக்டாக சுரேஷ் என்ட்ராகிறாரு. மாமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன அடிச்சது தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு பப்ளிக் பிளேஸில் வச்சு என்னோட அக்காவை அடிக்கிறீங்க அப்படி சொல்லி சுரேஷ் கேட்கவும் தங்கராஜ் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன சுரேஷ், உன் அக்கா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக, கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்திருக்கா, கேட்டால் எதேதோ சொல்லி சமாளிக்கிறா, நிறைய போய் பேசுகிறா அப்படி சொல்லவும், எது வேணா இருக்கட்டும், இப்படி பப்ளிக் பிளேஸில் வச்சு அடிக்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்டுட்ருக்காரு. எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாம்ல, கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்தது தப்பா, அதுவும் யார் கூட இருக்கா, இப்போ மதிக்கிட்டையும் அண்ணி கூட தானே இருக்கா அப்படி சொல்லி சுரேஷ் சொல்கிறாங்க. என்ன சுரேஷ், உனக்குன்னா ஒரு நியாயம், எனக்குன்னா ஒரு நியாயமா, உன் பொண்டாட்டி அதிகமாக பேசினா அடிப்பா, அதே நான் அடித்தா தப்பா அப்படி சுரேஷ் கேட்கவும், அப்படியெல்லாம் கிடையாது, அடிக்கிற அளவுக்கு எங்கள் அக்கா ஒன்றும் பண்ணலையே அப்படி சொல்லி சுரேஷ் கேட்குறாரு. உடனே என்னடா இது ஆச்சரியம், சுரேஷா இப்படி பேசுறது அப்படின்னு மலர் ஷாக் ஆகி உடனே மதியை பார்க்குறாங்க. மதிக்கும் ரொம்பவே ஷாக், அடித்தது தப்பு அப்படி சொல்லி அடித்த இவரே பேசிகிட்டு இருக்காரே, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி மதியோட ரியாக்ஷன். என்னது இப்போ தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் ரேவதியை கை நீட்டி அடிக்கிறீங்க, ஆமாம் நாங்கள் தான் பார்க் வரோன்னு சொல்லி ஃபோன் பண்ணோம், அதுக்கு கடைக்கு தான் வரோம், அப்படியே எங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தது ஒரு தப்பாக போச்சா, அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போகாமல் இங்கே நிற்க வச்சு ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ணாட்டம் கேட்டுட்ருக்கீங்க அப்படி சொல்லி மதி சொல்லவும், எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு பேசிகிட்ருக்கீங்க, இதுக்கு எல்லாம் முழு காரணமும் மதி தான் அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர அங்கே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நான் இப்படியே வீட்டுக்கு போகலாம், இதை போய் அத்தை மாமா கிட்ட சொல்லுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், நீயும் சுரேஷ் இப்போல்லாம் வர வர உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இல்லை இவங்க பண்ணுறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருக்கல, இன்றைக்கி போய் சொல்லிட்டு கடைக்கு வரேன்னு வாக்கிங் வரேன், நாளைக்கு இவ என்னெல்லாம் பண்ணுவாளோ யாருக்கு தெரியும், இந்த விஷயத்த உடனே இப்போ அத்தை மாமா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு கண்டே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உடனே ரேவதியை கூட்டிகிட்டு ராகவன் கிட்டேயும் லக்ஷ்மி கிட்டேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவங்க 2 பேர் போனாங்க, வரும்போது மாப்பிள்ளை ரேவதி எல்லாரும் சேர்ந்து வராங்களே, என்னவா இருக்கும், இவ என்ன 7:30 கூட்டி வச்சாலோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ லக்ஷ்மி யோசிச்சுட்ருக்காங்க. உடனே ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற ரேவதியை பார்த்து, என்னாச்சு ரேவதி, ஏன் நீ ஒரு மாதிரியாக வந்திருக்க, மாப்பிள்ளையும் கூட வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் அவர் கூட சேர்ந்து வராங்க, வர வழியில் எங்கேயாவது பார்த்து பேசிக்கிட்டீங்களோ, அதனால் எல்லாரும் சேர்ந்து வரீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு, இல்லை அத்தை, இவ கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களோட சேர்ந்து வாக்கிங் போயிட்டுருக்கா, எதுக்கு இவ இந்த மாதிரிலாம் பண்ணணும், கோவத்தில் ஒரு அடி அடிச்சிட்டேன், சுரேஷ் எதுக்குன்னு கேட்குறான், அதான் நான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொல்லி தங்கராஜ் சொல்கிறாரு. உடனே ஓ இவ வீட்டில் க்ரியேட் பண்ணுற பிரச்சனை பார்த்தாதான் இப்போ நடுத்தெருவுலையும் கொண்டு போய் வச்சுட்டாளா, என் பொண்ணை இப்படி வர வச்சு மாப்பிள்ளைக்கிட்ட அடி வாங்க வச்சுட்டாளா அப்படிங்கிற மாதிரி இப்போ இது லக்ஷ்மி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், நாங்கள் வாக்கிங் வந்திருக்கோன்னு சும்மா ஒரு ஃபோன் பேசுனது தப்பா, அவங்களா தான் வந்தாங்க அப்படின்னு, நானே தாம்மா வந்தேன், நீங்கள் அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இல்லை
இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ வந்து வீட்டில் அடங்கி வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்த மலரையும் இப்போ வாக்கிங் போகலாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்களும் வேணான்னு சொல்லாமல் வீட்டில் வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதையும் கேட்காம எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், நான் போயிட்டு வந்து பண்ணுறேன்னு மலரும் எங்கள் வீட்டில் இருக்கிற பேச்சை கேட்காம இப்போ வந்து மதி கூட போனால் இப்போ பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மி கத்துறாங்க. உடனே ராகவன் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாரு. போச்சு தினந்தோறும் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் யார் தான் நிம்மதியாக இருக்க முடியும்? இப்போ இவர் பாரு உடம்புக்கு முடியலன்னு அழுறாரு. இவள் வாயிலேயே எல்லாத்தையும் பேசி சரி பண்ணுவாளே, இப்போ சரி பண்ணிடுவாளா அப்படி சொல்லி லக்ஷ்மி வந்து இப்போ அதாவது மதியை வந்து பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாரும் கொண்டு போய் இப்போ ராகவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. எல்லாரும் ராகவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கூடவே போகிறாங்க. மதி போகும்போது மதி வரன்றாங்க. வேணாம், நீ ஒன்றும் வேண்டாம், எல்லா பிரச்சனையும் உன்னால் தான் நடந்துட்டுருக்கு. ஒரு நாளும் ஆஃபீஸில் உட்கார்ந்து வேலை பார்க்க முடியல, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியல. நீ என்றைக்கு வீட்டில் காலடி எடுத்து வச்சோ அன்னைக்கிலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை உண்டாயிட்டே இருக்குது. என்ன தான் நினச்சிட்ருக்க உன்னோட மனசில்? நீ எது செஞ்சாலும் அது சரி, அதுக்கு ஒரு வரைமுறையே இல்லைன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கியா? வாக்கிங் போகிறது இருந்தால் போக வேண்டியதானே? எதுக்கு மலரணியை கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஒரு பிரச்சனை, இதெல்லாம் தேவையா? பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் அதை சால்வ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தானே? யாரும் வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா அப்படி சொல்லி சுரேஷ் ஒரு பக்கம் கத்துறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ரேவதிக்கு ஃபோன் பண்ணது ஒரு தப்பா? நாங்கள் வாக்கிங் போனது ஒரு தப்பா? நீங்கள் தான் எல்லாத்தையும் தப்பாக பார்க்குறீங்க. பண்ணுறது எல்லா தப்பும் நீங்கள் தான். ஆனால் ஏதோ என்னாலேயே நடக்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எப்படி தான் உங்களால் முடியுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நான் பண்ணும்போது கூப்பிடும்போது அவங்க ஆசையை நிறைவேற்றிக்க வராங்க. அதை உங்களால் புரிஞ்சுக்க முடியல. நம்ம அடைச்சி வச்சுருக்கோமே, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இல்லையே, அவங்க ஆசையை நிறைவேற்ற முடியலையே அப்படி சொல்லி யோசிக்காமல் என்னால் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படி சொல்லிட்டு மதி ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. எல்லாரும் அமைதியாக இருங்க, முதல்ல இவர் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் ஒரு பக்கம் கத்திட்டுருக்காரு. உடனே ரேவதி கிட்ட வந்து தங்கராஜ் சொல்கிறாரு, என்னென்ன ட்ராமாலாம் பண்ணுற, ஒன்றுமே தெரியாத புழு பூச்சி மாதிரி ஒரு ஓரமாக வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு மதியோடையும் மலரோடையும் சேர்ந்துக்கிட்டு என்கிட்டயே போய் பேசுறது, ட்ராமா பண்ணுறது, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறதுன்னு பல நடிப்பு நடிக்கிறல்ல, பரவாயில்ல அப்படி சொல்லி இப்போ தங்கராஜ் வந்து ரேவதியை போட்டு திட்டிகிட்ருக்காரு. நீங்கள் தான் எல்லா விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கிட்டீங்க. நான் கடைக்கு தான் வந்தேன், அங்கே இவங்க ஃபோன் பண்ணாங்களே அந்த நேரத்தில் அப்படி சொல்லி இவங்களை பார்க்க வந்தேன். எப்படா எந்த சாக்குடா கிடைக்கும் என்னை வச்சு ஏதாவது ஒன்று கேள்வி கேட்கணும் அடிக்கணும்னு நீங்கள் தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த சாக்கு கிடைச்சதும் என்னை பிடிச்சி அடிச்சிட்டிங்க அப்படி சொல்லி ரேவதி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இனி பாரு நான் என்ன சொல்கிறேனோ அந்த நான் போட்ட கோட்டில் சரியாக இருக்கணும், இல்லையா அந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. மதி அந்த வீட்டில் ஆடிட்டுருக்க மாதிரியே நாமளும் ஆடலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் மதியவே எப்படியாவது சுரேஷ்க்கு அடங்கி போகிற மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவள் வேலையையும் நான் பிடுங்கினேன். ஆனால் இன்றைக்கி அவள் உன்னையே மாற்றி அவளை மாதிரி ஆக்கி வச்சுருக்கா. நான் தான் உன்னை மாற்றுறதுக்கும் உன்னை அடுக்கிறதுக்கும் போராடணும் போல இருக்குது கடைசியாக அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், அவருக்கே தெரியாமல் மதியோட வேலை போனதுக்கு காரணம் அவர் தான் அப்படிங்கிறத உளறிட்டாரு. இதை கேட்ட உடனே ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? மதியோட வேலை போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமா? அப்போவே நான் நினச்சேன் இது நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்களா அப்படி சொல்லி. ஏற்கனவே அவள் காலேஜில் நல்ல பேரோட நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவளை எப்படா திடீர்னு எடுப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக நீங்கள் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கீங்க. இது மட்டும் மதிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவள் உங்களை சும்மா விட மாட்டா, கண்டிப்பாக அதுக்கு ரிப்பீட் கொடுக்க தான் போகிறா அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம், முதல்ல நீ செஞ்ச தப்புக்கு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத யோசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து ரேவதியை மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்து இன்னும் என்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க.